ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சாஃப்டான சாக்லேட் கப் கேக் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சு அதில் 1 கப் மைதா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டிகை அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நம்ம இதே போல் சலிச்சு எடுக்கிறதுனால கேக்கில் எந்த வித கட்டியும் இல்லாமல் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்த ஒரு கப்பில் 1/4 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இதில் அரை டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். சாக்லேட் கப் கேக்கில் காஃபி ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலக்கியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்த ஒரு பவுலில் 50 கிராம் பட்டர் எடுக்கிறேன். பட்டர் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இதே போல் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் பவுடர் சுகர் சேர்க்குறேன். இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். நல்லா க்ரீமியாக வர்றது வரைக்கும் இதை பீட் பண்ணி விடுங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நான் ஒரு முட்டை சேர்க்குறேன். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி விட்டுடலாம். ஹை ஸ்பீடில் வச்சு 3 நிமிடம் நல்லா பீட் பண்ணி விடுங்க. முட்டையை நம்ம எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்க்குறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி விடுறேன். ஹை ஸ்பீடில் வச்சு 1 நிமிடம் இதை நல்லா பீட் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இனி இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். அடுத்து நம்ம பாலில் காஃபி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் பாதியை நான் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணி விடுறேன். இது நல்லா பீட் பண்ண பிறகு மறுபடியும் மீதி உள்ள ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி விடுறேன். அடுத்து மீதி இருக்கிற எல்லா காஃபியுமே இதில் சேர்த்துடலாம். மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி விடுறேன். சைடெல்லாம் ஸ்பேட்சில் வச்சு நல்லா எடுத்து விட்டு பீட் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா பீட் பண்ணியாச்சு. சாக்லேட் கப் கேக்குக்கு தேவையான கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் இந்த கேக் மிக்ஸை ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணுறேன். கப் கேக்கோட பேஸில் நார்மலாக நம்ம கரண்டி வச்சு இந்த கேக் மிக்ஸை எடுத்து வைக்கிறத விட பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கேக் மிக்ஸ் அதில் வச்சோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துடலாம். அடுத்து ஒரு கப் கேக் ட்ரே எடுத்து அந்த கப் கேக்கு தேவையான பேஸ் பேப்பர் எல்லாமே வச்சிடலாம். இனி நம்ம இதில் கேக் மிக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடாமல் 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணி வைங்க. அப்போ தான் கேக் பேக் ஆகி வர நேரம் கரெக்டாக ஃபுல் சைஸில் வரும். எல்லா கேக் மிக்ஸையும் நம்ம ஃபில் பண்ண பிறகு இதை 3 தடவை இதே போல் தட்டி விடுங்க. இடையில ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். அதே போல் கேக்கோட டாப்பும் கரெக்டாக லெவல் ஆகிடும். இனி நம்ம இதை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரீ ஹீட்டட் அவனில் 140 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். கப் கேக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக பேக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கப் கேக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நம்ம 3/4 அளவு கேக் மிக்ஸ் ஃபில் பண்ணதுனால கரெக்டாக ஃப்ளஃபியாக அந்த கப்பை நிறைச்சது மாதிரி ஃபுல்லாக வந்திருக்குது. இனி நம்ம இதை கேக் ட்ரேலேருந்து எடுத்துடலாம். கேக் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேக் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதை நம்ம இனி கட் பண்ணி பார்த்துடலாம். கப் கேக் நல்லா பேக் ஆகி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குது. இனி நம்ம இதை டெக்கரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான நாசில் யூஸ் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம கப் கேக் ரொம்ப சாஃப்டாக ரெடி பண்ணிடலாம். நான் விப்டி க்ரீம் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பட்டர் ஐசிங் வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கப் கேக்கெல்லாம் சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான சாக்லேட் கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.